திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா பேசுகிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த ஒரு செய்தியை மக்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து நடைபெறக்கூடிய 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சிறப்பு என்னவென்றால், இதில் ஒரு டிஜிட்டல் கணக்கெடுப்பு முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளனர். மேலும் மக்களே தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்து கொள்வதற்கு சுய கணக்கெடுப்பு முறையும் இதில் அறிமுகப்படுத்தியுள்ளனர். அந்த சுய கணக்கெடுப்பு முறையில் 17ஆம் தேதி முதல் 31 ஜூலை வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. மக்கள் தங்களுடைய விவரங்களை போர்ட்டல்ல பதிவு செஞ்சுட்டு பதிவிடலாம். அதன் பிறகு ஆகஸ்ட் 1 இருந்து 31 வரைக்கும் கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக இந்த கணக்கெடுப்பு பணியினை மேற்கொள்வார்கள். இந்த சுய கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்றால், சில நேரங்கள்ல நம்ம வெளியூர் போயிருவோம், வேலைக்கு போயிருப்போம். அந்த கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரும்போது இருக்க முடியாம இருக்கும். அப்ப நம்மளுடைய பதிவுகளை இதுல பதிவிட்டு இருந்தா இதுல ஒரு டிஜிட்டல் எண் கிடைக்கும் நமக்கு. அந்த எண்ணை கணக்கெடுப்பாளருக்கு தெரிவிச்சா அவங்க கணக்கெடுக்கும் போது அதை சரிபார்த்துக் கொள்வார்கள். இந்த சுய கணக்கெடுப்பு முறையானது ரொம்பவும் எளிமையான முறையாகும். இதுல நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒரு தொலைபேசி எண்ல இருந்து தான் பதிவு செய்யணும். குடும்ப தலைவரோ தலைவியோ ஒரு முறை பதிவு செஞ்சு அவங்க குடும்பத்துடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்துலயும் அதை போடணும். அதுக்கு மொபைல்ல ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு கீழே தெரிவிச்சிருக்க வெப்சைட்டுக்கு போய் அதுல ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் குடும்ப தலைவர் பேர் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், அடுத்து ஓடிபி கேட்கும். அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் லாங்குவேஜஸும் செலக்ட் பண்ணலாம். ஒரு தமிழ்நாடு தமிழ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி போட்டு உள்ளார என்டர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜா நம்ம வீடு இருக்க பகுதியை அந்த மேப்ல நம்ம செலக்ட் பண்ணி டேக் பண்ணணும். அது கூகுள் மேப் ஓபன் ஆகும். நம்ம ஹவுஸ் இருக்கிற லொகேஷனுக்கு ஒரு ரெட் கலர் மார்க்ல நம்ம விரலாலேயே அதை மூவ் பண்ணி நம்ம இடத்துக்கு அருகாமையில அதை போய் செலக்ட் பண்ணி பிக்ஸ் பண்ணணும். அதை ஃபைனல் பண்ணிட்டோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 33 கேள்விகள் கொண்ட ஒரு தொகுப்பு ஓபன் ஆகும். இந்த 33 கேள்விகளுக்கும் நாம் சரியான விவரங்களை அதுல பதிவிட்டு ஓகே என்டர் கொடுத்தா கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த பதிவெடுப்பு முடிவடைந்து ஒரு டிஜிட்டல் குறியீடு எண் கிடைக்கும் நமக்கு. அந்த எண்ணை மட்டும் நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா எனுமரேட்டர்ஸ் வரும்போது அதை காமிச்சோம்னா அவங்க நம்மளுடைய விவரங்கள் எல்லாம் சரியா அப்படின்னு கேட்டுட்டு அதை ஓகே கொடுத்துருவாங்க. இது ஒரு மிகவும் எளிமையான முறையாகும். இதை அனைவரும் பயன்படுத்தி சுய கணக்கெடுப்பு மேற்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Please subscribe, friends.